எப்படி மாப்பிள்ள பிளாஸ்பேக்? ஆமா பிளாஸ்பேக் சூப்பரா இருக்கு மாமா. அப்படியா? நீ எதுக்கு கவலைப்பட மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். ஆமா வா மாப்பிள்ள. சத்யா, சத்யா. என்ன அங்கிள்? இங்கதான் இருக்கிறியாம்மா? இந்த காலத்துல யாருமா லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்கா? லெட்டரா? இந்த அப்படி அவன் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்னு போய்கிட்டு இருக்கிறான். இன்னமும் லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்கானுங்களே. தெரியல அங்கிள். உங்க அண்ணன்கிட்ட சொல்லி முதல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண சொல்லுமா. சரிங்க அங்கிள். இவங்க எல்லாம் எப்போ டெக்னாலஜியை கற்றுக்கிட போகிறாங்கன்னு தெரில. இவனுக்கு யார் லெட்டர் போட்டிருப்பா? மா மா ஒரு கப் காபி குடுமா, சூடா. அடுப்பு இப்ப பேசி. அம்மா தோரை வந்துட்டாரு, சூடா காபி போட்டு குடு. அப்பா இல்ல இல்லைன்னா மொத்த வாங்கிப்பேன். சி போடி. சிப்ப ஐயே, நான் போறது இருக்கட்டும், உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. லெட்டரா? ஏய் திமிர பாரு. அன்பரே, எனக்கு உங்கள் உதவும் மனம் மிகவும் பிடித்துவிட்டது. என்னை சந்திக்க வேண்டுமானால் நாளை காலை 5:30 மணிக்கு நான் ஜாக்கிங் போவேன். அப்போது என்னை சந்திக்கலாம். குறிப்பு: தயவு செய்து என்னுடன் பேச முயற்சிக்க வேண்டாம். அவ்வளோ இருக்குமா? நம்ம லெட்ரு போட சொன்னோமே, அவ்வளோ இருக்குமோ? அவ்வளோதான் இருக்கும். என்னன்னு தான் நாளைக்கு போய் பார்த்துடலாம். நாளைக்கு காலைல ஒரு 5 மணிக்கு எழுப்பிடுறியா? நான் ஜாக்கிங் போகலான்னு இருக்கிறேன். காத்தால 10 மணி வரைக்கும் இழுத்து மூடிட்டு தூங்குவேன். என்ன புதுசா சேஞ்ச்? அதெல்லாம் உனக்கு தெரியாது, இது பர்சனல். அப்படி என்ன பர்சனல்? 5 மணிக்கு எழுப்புமா, ஓகேவா? என் செல்லம்மால. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எப்படி தூங்குறோம் பாரு. ஏந்திரா, காத்தால 5 மணிக்கு எழுப்ப சொல்லிட்டு குப்புற படுத்து தூங்குறத பாரு கழுத. ஆமா மா, 5 மணிக்கு எழுப்ப சொல்லிட்டு 6 மணி வரைக்கும் கொரட்டை விட்டு தூங்குற. நாமா நீ கொஞ்சம் கூட பொறுப்பே பொறுப்பா? இல்லை. எனக்கா உனக்கா? நல்லா இருக்கு கதை. நேரில் பார்த்தா பேசக்கூடாதுன்னு சொன்னாலே, பேசலாமா வேணாவா? சரி பார்ப்போம். டேய் நில்றா மச்சான். என்னடா மாப்ள, டைம் என்னாச்சு? ஏண்டா ஏதோ புதுசா பண்ணிட்டு இருக்க? எங்கடா போயிட்டு வர? ஜாக்கிங் போயிட்டு வரேன் மாப்ள. காலையில எந்திரிக்கிறது, ஜாக்கிங் போறது, வாக்கிங் போறது நம்ம சங்க திடுதலே இல்லையா? நீ எல்லாம் புதுசா பண்ணிட்டு இருக்க. இவனை பார்த்து நீங்க எல்லாம் கெட்டு போயிடாங்கடா. சும்மா இருமாமா, நீ வேற. நல்லது சொன்னா யாரும் கேட்க மாட்டீங்களே. ஏய் பஞ்சாயத்து நீ தானே கூட்டின? ஆமாங்கய்யா, நான் தான் கூட்டினேன். எதுக்கு கூட்டின? நானும் என் பொண்டாட்டியும் டீ கடைக்கு டீ குடிக்க போனேன். சரி, அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமாங்கய்யா? என்ன நடந்தது? 2 டீ போடுங்கண்ணே. ஹலோ, இன்னொரு டீ. டேய் நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுடா. எங்கடா இருக்கீங்க? வாங்கடா சீக்கிரம். கௌரவத்துல இருக்கு, கக்கூஸ் வந்துருச்சு மாமா, இருந்து கூட்டு வந்துடுறேன். வாங்க சீக்கிரம் வாங்க. இந்தாம்மா. அம்மா கொஞ்சம் காலத்துக்குமா போட்டோ எடுக்கணும்மா. என்னது? காலத்துக்குமா போட்டோ எடுக்கணுமா? யார் பொண்டாட்டி காலை யாரையா தூக்க சொல்றது? யோ நீ வாயா, உன்னை பஞ்சாயத்துல நிப்பாட்டாம விட மாட்டேயா. நீ கொண்டமா, டீ வேணாம் ஒண்ணு வேணாம். டீ கடை வச்சிருக்கான். காலத்துக்கு போட்டோ காசுடா. வாமா நீ, வாமா. ஏன் போட்டோவை தானடா சொன்னேன். டேய் இதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? போடா போடா, பஞ்சாயத்துக்கு வரண்டா, பாப்போம்டா போடா. ஏய் கொஞ்சம் விவரமா சொல்றா. ஐயா நானும் என் பொண்டாட்டியும் டீ கடைக்கு டீ குடிக்க போயிருந்தேன். சரி, அவன் என் பொண்டாட்டி காலத்துக்கு போட்டோ எடுக்கணும் சொல்றாயா.
ஏப்பா அவன் பொண்டாட்டி காரை தூக்கி போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னியா? என்ன காலத்துக்கு போட்டோ எடுக்கணும்னு சொன்னியா? என்ன சரியா கேட்டனா? சரியா தான் கேட்டீங்க. என்ன சரியா கேட்டனா? சரியா கேட்டீங்கய்யா. என்ன சரியா கேட்டனா? சரியா சொன்னீங்க. அவசரப்படாத, ஆத்திரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு, விவரமா சொல்லு, என்ன நடந்தது? ஐயா நானே என் பொண்டாட்டி டீ கடைக்கு டீ குடிக்க போறியா? என் பொண்டாட்டிய காலத்துக்கு போட்டோ எடுக்கணும் தராயா? ஏய் போட்டோ எடுக்கணும் சொன்னியா? என்ன போட்டோ எடுப்போம் சொன்னியா? அமைதி அமைதி கொஞ்சம் பொறுங்க. நாடாம அமைதி அமைதி கொஞ்சம் பொறுங்க. நாடாம உட்காருங்க, கேட்டுக்கலாம். கொஞ்சம் உட்காருங்க, பொறுமை. என்னடா கிறுக்குத்தனமா இருக்கு? ஒழுங்கா சொல்றா, அங்க என்ன நடந்தது? ஐயா 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 அவன் ஒண்ணுமே சொல்லலையா, ஒண்ணுமே சொல்லலையா. இதுக்கா பஞ்சாயத்து? இது எனக்கு பஞ்சாயத்து வேண்டாடா எனக்கு. ஐயா கடைசியா ஒண்ணு கேட்கண்டாம், அவன் பொண்டாட்டிய காலத்துக்கு போட்டோ எடுக்கணும் அப்படி கேட்டியா? என்ன காலத்துக்கு போட்டோ எடுக்கணும் சொன்னீங்க? வேலையை பாருங்கடா, போறா நம்மளே கிறுக்கிறாங்க. ஊர்ல தாலு வெளிநாடு வைக்கி நான் பேசிக்கிட்டா பஞ்சாயத்து வேண்டாம். அதான் பஞ்சாயத்து தலைவர் போயிட்டாப்ல, போயா போ. ஏய் உனக்கு வேற தனியா சொல்லணுமா? போ போயா. டேய் இங்க வாடா, வாடா. போட்டோன்னு சொல்ல வேற எப்படி சொல்லுவாங்க? போட்டோன்னு ஒண்ணு. நீ ஒரு ஆளு, நான் ஒரு தடவை தான் சொன்னேன், நீ 100 தடவை சொல்லி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. நீதான் என் பொண்டாட்டி அசிங்கப்படுத்து. போ போ போ. அடுத்த பஞ்சாயத்தை கூட்டி உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? போங்கடா, ஸ்கூல் போங்கடா. போ போ போ. வந்துட்டாங்க பஞ்சாயத்து பண்ண ஸ்கூல் பசங்களை கூட்டிட்டு. அரச மரம் ஆலமரம் இருந்தா உடனே பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வர சொல்றேன் புள்ள சத்யாவ. என்னடா எங்கடா சத்யா? எங்கடா சத்யா? சொல்லுகிறேன். நல்லா போட்டு வந்துட்டியா? ஐயோ நாளைக்கு குட்டிச்சேத்துல கொடியேற்ற போறேன். ஓ பிள்ளைய வர சொல்லியா? ஏய் அவன்லாம் வரமாட்டான். வரமாட்டானா? ஆமா. இப்போ வரல அவன். சரி 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 நான் அவனை அனுப்பி வைக்கிறேன், நீ போ. எப்போ பாரு குடிச்சுக்கிட்டே போ. தண்ணி அடிச்சே சாக போகிறான். அப்படியே எடுத்துட்டு நீங்கள் உள்ளே போங்க. அந்த ஒன்றும் வழிய மாட்டேங்குதுக்கா. போ போ, நான் வர சொல்கிறேன். எங்கே போற? ஏய் என் வீட்டுக்குள்ளே நான் போகிறேன், எங்கே போகிறேன்னு கேட்குற மூதேவி. அந்த குட்டிச்சவத்துல 30 வருஷமா வேலை இல்லாத வாலிபர் சங்கத்தில் கௌரவ தலைவராக இருக்கேன். புரியுதா? உன் பிள்ளைக்கு கௌரவ தலைவர் பதவி கொடுக்க போறேன். பெரிய கவர்மெண்ட் பதவியை கொடுத்துட போகிறாங்க. இங்கே பாரு, நாளைக்கு உன் பையனை வர சொல்லு கொடியாத்த. இல்லை நான் ஏற்றிடுவேன் கொடிய. ஏற்றிட்டாலும் நீயே ஒடிஞ்ச கொடி மாதிரி இருக்க, நீ எங்கே ஏற்ற போற? போட வர சொல்லு நாளைக்கு கொடியாத்த. சரி இப்போ நீ போ. யாரு தான் கொடியேற்றணுங்கிற விவசாயே இல்லாமல் போச்சு. என்னடா காலங்காத்தால குட்டி சவத்துக்க? ஆமா. நான் கஷ்டப்பட்டு பெருக்கிறேன், நீ இஷ்டத்துக்கு பொறுக்கிட்டு வாப்போ. என்னம்மா நீ போமா. உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு பாத்தியா? என்ன லெட்டர்? டேபிள் மேல வச்சிருக்கேன், போய் பாரு. இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்றது இல்லையா? இப்ப சொல்லிட்டல்ல, போ. மா என்னடா சும்மா பள்ள மேக்கப் போட்டு மூஞ்சிய பிரகாசமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னடா வழியிற கையில என்ன லெட்டர்? அதெல்லாம் உனக்கு தெரியாது. தெரியாது. சரி ஓகே பாய்மா. அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுற வேண்டியதா.